ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு ட்ரூத் ரெஃபரன்ஸ் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு கடல் இருக்கும், அங்கே முருகன் இருப்பார். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்த ட்ரெயின். சாட்டர்டே 11:30 போல் அந்த ட்ரெயின் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலி வழியாக நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போய் இறங்கினோன்னே முருகர் தரிசனம் கொடுத்த மாதிரி அங்கே உள்ள மயில் எங்களுக்கு அழகாக தரிசனம் தரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த மயிலை ஒரு ரூம் எடுத்து தங்கலான்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தனால ஒரு ரூம் எடுத்து தங்குறது பெஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. திருச்செந்தூர் கடல் போகிறதுக்கு இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். கடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, அதனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ வயசானாலும் இந்த கடலை பார்த்தோன்னா பெரியவங்களும் சின்னவங்களும் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல போய் குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கப்பு தான் ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஐடியாவை கமெண்ட்ஸில். நான் எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம்னு சொல்லிட்டு முருகரை பார்க்க ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 5:30 போல் க்யூவில் நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முருகர் எவ்வளோ அழகாக காட்சி தராரு பாருங்கள் வேலோட. நான் க்யூவில் நிற்கும் போது இந்த வியூ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடல் அலையும் வானமும் சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புகிற டைமும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா விடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6:30 போல் இருக்கும். அங்கே உள்ளே லைனில் க்யூவில் தான் விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்யூ பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். அதே போல் ஃபுல்லாக நாங்கள் திருச்செந்தூர் ஃபுல்லாக எப்படி விடுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 2:30க்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி நிற்கவே 5 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சுவாமியை பார்க்க ஒரு 8 o'clock ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திருப்பதி மாதிரி உள்ள ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவாமியை பார்க்க. சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தரிசனம் பண்ணோம். முருகர் தங்க கவசத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சண்முகநாதர், அங்கே செந்திலாண்டவர், முருகர் அவ்வளோ அழகாக தரிசனம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நோய்களையும் தீர்க்கும் இந்த பன்னீர் விபூதி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரொம்ப விசேஷமானது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் விபூதி 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முருகரோடு சேர்ந்து இந்த விபூதி பாக்கெட் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.